உள்நாடு, வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள STS Info சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்தியா மற்றும் பிரான்ஸ் சிறப்பு உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மை அறிவிப்பு. இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் தங்களின் இருதரப்பு உறவை சிறப்பு உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்தியுள்ளதாக செவ்வாய்க்கிழமை அறிவித்தன. நரேந்திர மோடி மற்றும் இமானுவேல் மக்ரான் மும்பையில் நடைபெற்ற உச்சிமட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். அப்போது பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முக்கிய கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளை உள்ளடக்கிய 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. நாம் இருவரும் மூலோபாய தன்னாட்சியை நம்புகிறோம் என்று மக்ரான் மோடியுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மேலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்தார். விண்வெளி போன்ற பல துறைகளிலும் எங்கள் சிந்தனைகள் ஒன்றுபட்டவையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு டாடா ஏர்பஸ் H125 ஹெலிகாப்டருக்கான மேட் இன் இந்தியா இறுதி ஒன்றிணைப்பு உற்பத்தி வரிசையை இரு தலைவர்களும் மெய்நிகர் முறையில் தொடங்கி வைத்தனர். இன்றைய உலக கலக்கம் நிறைந்த காலத்தில் இந்த கூட்டாண்மை வெறும் மூலோபாய கூட்டாண்மை மட்டுமல்ல, உலக ஸ்திரத்தன்மைக்கும் முன்னேற்றத்திற்கான கூட்டாண்மையாகும் என்று மோடி தெரிவித்தார். கையெழுத்திடப்பட்ட 20 ஒப்பந்தங்களில் இந்திய, ஈரானிய மற்றும் பிரான்ஸ் நிலப்படை அமைப்புகளில் அதிகாரிகளை பரஸ்பரம் நியமிப்பது குறித்த ஒப்பந்தமும் இடம்பெற்றுள்ளது. மேலும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான ஏற்கனவே உள்ள ஒப்பந்தமும் நீட்டிக்கப்பட்டதாக இரு நாடுகளும் தெரிவித்தன. முக்கிய கனிமங்கள் மற்றும் உலோகங்கள் தொடர்பான ஒத்துழைப்புக்காக கூட்டு நோக்க பிரகடனத்திலும் இரு நாடுகளும் கையெழுத்திட்டன. மேலும் இண்டோ பிரெஞ்ச் சென்டர் ஃபார் AI இன் ஹெல்த், இண்டோ பிரெஞ்ச் சென்டர் ஃபார் டிஜிட்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மற்றும் நேஷனல் சென்டர் ஆஃப் அலையன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் இன் ஏரோநாட்டிக்ஸ் ஆகிய மையங்களை மோடி மற்றும் மக்ரான் தொடங்கி வைத்தனர். இவை எதிர்காலத்தை உருவாக்கும் தளங்கள் என மோடி குறிப்பிட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்துக்கு அடுத்ததாக பிரான்ஸ் இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது. 2025ஆம் ஆண்டில் இந்தியா பிரான்ஸ் இருதரப்பு வர்த்தகம் $15 பில்லியன் எட்டியுள்ளது. அதே நாளில் டாசால்ட் ராஃபேல் போர் விமானங்களை மேலும் வாங்குவது குறித்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தியன. திங்கட்கிழமை இரவு மும்பை வந்தடைந்த மக்ரான் இந்தியாவின் நிதி தலைநகரின் மையப்பகுதியில் ஜாகிங் செய்ததும் காணப்பட்டது. புதன்கிழமை அவர் டெல்லி செல்ல உள்ளார். அங்கு நடைபெறும் AI இம்பாக்ட் சமிட் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதில் பிரேசில், செர்பியா, இலங்கை ஆகிய நாடுகளின் தலைவர்களும் OpenAI மற்றும் கூகுள் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர்.